ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெண்பொங்கல் எப்படி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆப்டான சைடிஷ் நான் வந்து தக்காளி தொக்கும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு சாம்பார் பிடிச்சிருந்துன்னா சாம்பார் செஞ்சு வச்சுக்கலாம். அதுவும் ஒரு சூப்பரான சைடிஷ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது வந்து 1/4 கப். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பில் 2 கப் அளவு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் அளவு நீங்கள் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இதான் வந்து கணக்கு. குக்கரில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை போகணும். இல்லாட்டி பொங்கலில் வந்து பாசிப்பருப்போட பச்சை வாசம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காண்டி கண்டிப்பாக நீங்கள் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வறுத்த 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ரைஸையும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்தா போதும். 2 மினிட்ஸ் மட்டும் வறுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பச்சரிசி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், வறுப்பட்டுருச்சு. நான் எடுத்துடுறேன். இதை நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து கீ ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு நெய் ஊற்றினா தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நெய் வந்து சூடாயிடுச்சு. சூடானதும் நான் வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது நான் போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன். நீங்கள் மிளகு இன்னும் கொஞ்சம் கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகை விட கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா தான் நல்லாயிருக்கும். மிளகு நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக முணுக்கி கூட ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து உடச்சி வச்சுருக்கேன். முழுசாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம அலசி வச்சுருக்க பருப்பையும் ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா நெய்யிலே அதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ நம்ம அளந்து ஊற்றலாம் வாட்ரு. இப்போ வந்து நம்ம 1 கப் ரைஸுக்கு 3 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 2 கப் எடுத்துருக்கனால 6 கப் அளவு தண்ணி ஊற்றுங்க. இப்போ 6 கப் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு பொங்கலுக்கு தேவையான அளவு நம்ம வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு பொங்கல் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இந்த சூட்டோடையே நம்ம வந்து பொங்கலை நல்லா மசிச்சு விடுங்க. அப்போனா தான் பொங்கல் வந்து நல்லா மேஷ் ஆகி வரும். பாருங்கள், இந்த சூட்டோடையே நல்லா மசிங்க. கரண்டியால் பேக் சைடு வச்சு இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். உங்களுக்கு நெய் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.